அல்லேலூயா. இப்படி ரட்சிப்பை கொடுத்த தேவன் இந்த ரட்சிப்பை கொடுத்துட்ட பிறகு என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஜீவனுள்ள பிள்ளைகள், நித்திய ஜீவன் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் மாம்சத்தில் அழிந்து போவதற்காக நான் உங்களை படைக்கவில்லை, உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கவே நான் வந்தேன்னு சொன்னார். இந்த நித்திய ஜீவன் என்ன தெரியுமா? நாம சாகிறது இல்லை. நம் பூலோகத்தின் நன்மையான காரியங்களை செய்யும் போது, தேவனுக்கு ஏற்ற பிள்ளை காரியங்களை செய்யும் போது கர்த்தர் நம்முடைய ஆவியை எடுத்துக்கொள்கிறார். அல்லேலூயா. வாசிங்க மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவருக்கு பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்கள். அல்லேலூயா. சரியா சொல்லிட்டு பாருங்க. ஆத்மாவை கொல்ல வல்லவராயிராமல், ஆத்மாவை தேவன் மட்டும்தான் அழிக்க முடியும், வேற யாராலும் அழிக்க முடியாது. சரீரத்தை யார் வேணாலும் குத்தி சாவச்சிட்டு போயிடலாம், அந்த உயிர் இங்க போயிடும். அல்லேலூயா. அந்த உயிர் போனாலும் அந்த தேவன் கிட்ட தான் போகணும். ஆனால் ஆத்மாவை அவனுக்கு கொல்ல முடியாது. ஆத்மா எங்க இருக்குதுன்னு தெரியாது, அவனால் அது கொல்ல முடியாது. அதுதான் சொல்றாரு, ஆத்மாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவருக்கே பயப்படாதிருங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் 12:27 சொல்லுது, என் ஆத்மா கலங்குகிறது. யோவான் 12:27 சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆத்மா கலங்குகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசி நாம் கடந்து போகலாம். சீக்கிரமாக்கா வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியே அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. சமாதானமும் 1 தெசலோனிக்கேயர் 5:3 ஐயா. 1 தெசலோனிக்கேயர் 4:23 வாசி. ஒன்று தெசலோனிக்கேயர். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. போதும், இதுதான் சொல்றேன். ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதா இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? உன் ஆத்மா, உன்னுடைய ஆவியை பிசாசின் பிடியிருந்து கர்த்தர் விலக்கி விட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். பூலோகத்துக்கு வந்த தேவன் ஆவியோட பிசாசு ஏதேன் தோட்டத்துல பண்ண அக்கிரமத்துல இருந்து உன்னை விடுவிப்பதற்காகத்தான் அவர் பூலோகத்துக்கு இறங்கி வருகிறார். பூலோகத்துக்கு இறங்கி வந்து பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழித்து ஒழித்து விட்டு நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அந்த காரியத்தை சொல்லி இளைப்பாறுதல், அதுக்குதான் இளைப்பாறுதலுக்காக தான் இதை செய்யறாரு. அந்த உலக பிரகாரமாக சொல்றான், நீ புசித்து குடித்து மகிழ்ச்சியா இளைப்பாறு. இந்த பூலோகத்தில் இருக்கிற இளைப்பாறு, இந்த பூலோகத்தில் இருக்கிற சந்தோஷமான இளைப்பாறுதலை தான் அவன் இளைப்பாறுதல் நினைச்சுங்கிறான். அவனுக்கு தெரியல இளைப்பாறுதல். ஆனால் இளைப்பாறுதல் என்றால் என்ன என்று சொல்லுகிறேன். நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதில் பிரவேசிப்பதற்கு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்கு ஒரு வாசனம் வாசிங்க. ஏசாயா புத்தகம் 57ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. டக்குனு சீக்கிரம் வாசிங்க. உனாவி, ஆத்மா, சரீரம் நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையிலே இளைப்பாறுகிறார்கள். இந்த இளைப்பாறுதலை குறித்து தான் நான் பேசுறேன். நீ நானும் நீதிமான், தேவனுடைய ஐஸ்வர்யவான்கள். அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கிறது. நம்மை அசுத்தத்தில் இருந்தும், நோயிலிருந்தும், பிசாசின் பிடியிலிருந்தும் நம்மை ஆண்டு கொண்ட சத்ருவின் கரங்களை, சத்ருவின் ஆவியிலிருந்து நம்மை பிரித்தெடுத்து விட்டார். விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தினம் தினம் அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லி பரமண்டல ஜெபத்திலே நாம் செய்கிறோமே, அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே பிரவேசித்து அசுத்த ஆவியை பிரிக்க வல்லதாய் இருக்கிறது என்று நாம் வாசித்தோம்.
அதுதான் பிரிச்சு எடுத்துருச்சு. அல்லேலூயா. பிசாசை அதட்டி அப்பாலே போ என்று சொல்லக்கூடிய வல்லமை நமக்கு கொடுத்து விட்டார். மத்தேயு 10:1-8 படி, மார்க் 16:17 படி, லூக்கா 10:19 படி சகல அதிகாரங்களையும் நமக்கு கர்த்தர் கொடுத்துட்டார். ஆகையினாலே பிசாசுக்கு நம்ம அந்த ஆவிக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உன் சரீரத்தை பிசாசு ஆளுகை செய்வதற்காக விட வேண்டியது இல்லை. ஆகையினால கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன் என்று சொல்லி இளைப்பாறுதலை குறித்து பேசுகிறார். நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையிலே இளைப்பாறுவார்கள். அந்த படுக்கை இளைப்பாறுதலை குறித்து தான் நான் பேசுறேன். மனிதன் இறக்கும் போது அது எல்லா இடத்துலயும் ஒருவர் டெத்துக்கு போகும்போது சொல்ல 1 தெசலோனிக்கேயர் புத்தகம், யோவான் 5ஆம் அதிகாரம், இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். கர்த்தர் வரும்போது அவனை தன் வரிசையில உயிர்ப்பிப்பார் அப்படின்னு சொல்றாரு. அப்படியானால் இந்த உயிரும் இந்த ஆவியும் ஆத்மாவும் அவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிற பரதீசில இளைப்பாரி கொண்டிருக்கிறது. இந்த பரதீசி என்றால் என்ன என்று நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போகிறேன். வாசிங்க யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. ஹல்லேலூயா. யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பரிசுத்த மோசேயோடு ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். கவனிக்கணும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறேன். பேரடைஸ். இளைப்பாறுதல் என்றால் பேரடைஸ். உன் ஆவி நான் ஆயத்தப்படுத்தியிருக்கிற இளைப்பாறுதலே பங்கெடுக்கும். அது வரும் காரியமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு இளைப்பாறுதலை நான் தருவேன் என்று பரிசுத்த மோசேயோடு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு முன்னடையமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. பரிசுத்த நோவாவை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது பூமியிலே அவன் நீதிமானாக கண்டேன், அவனை நீதிமானாக கண்டேன் என்று சொல்லுகிறார். அவர் ஒரு பேழையை ஆயத்தப்படுத்தி அந்த பேழையிலே நீங்கள் எல்லாரும் உள்ளே போங்க, நான் பூலோகத்தை அழிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். அந்தபடியே பரிசுத்த நோவா பேழையை உண்டு பண்ணுகிறான். ஜலமும் ஊற்றுக்களும் மேலே இருந்து வானத்தில் இருந்த மழையும் ஆண்டவர் பெய்வித்து வெள்ளங்களை உண்டு பண்ணி எல்லா ஜீவ ஜந்துக்களையும் சாகடிக்கிறார். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஜலமெல்லாம் வடிந்த பிறகு, ஜலங்கள் எல்லாம் தண்ணீர் எல்லாம் மழை நின்று போயிடுச்சு, தண்ணீர்கள் எல்லாம் கொஞ்சம் போல வடிந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறான் பரிசுத்த நோவா. அப்பொழுது பேழையிலிருந்து என்னத்தை அனுப்புறான் பாருங்க. பேழையிலிருந்து ஒரு முதல் ஒரு காகத்தை அனுப்புகிறான். நல்லா கவனிக்கணும். இது ஞான அர்த்தம் உள்ளவைகள், நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு காகத்தை அனுப்புகிறான். அந்த காகம் வெளியே போன உடனே போகிறதும் வருகிறதுமா இருந்தது, பேழைக்குள்ள வரல. இந்த பேழை எதற்கு அடையாளம் என்று, இந்த காகம் எதற்கு அடையாளம் என்று சொன்னால் நரகத்துக்கு போகிற ஜனங்களுக்கு அடையாளம். இளைப்பாறுதலில் பங்கெடுக்க மாட்டாங்க, இளைப்பாறுதலை பங்கெடுக்க மாட்டாங்க. ரட்சிக்கப்படாதவர்களும் தேவனை அறியாத கூட்டமாக இருக்கிறது என்று அந்த காகத்துக்கு அது அடையாளமாக திருஷ்டாந்தமாய் சொல்லப்பட்ட ரகசியம். இரண்டாவது ஒரு காரியம், ஏன்னா அந்த காகமானது வெளியே போனா எல்லா செத்து போன படங்க இருக்கு, அந்த செத்து போன படங்களுக்கு மேல உட்கார்ந்து அது இளைப்பாரி தின்னுட்டு ஓடி ஓடி வராரு. இதுக்குள்ள வரல. பாவம் செய்த ஜனங்களை குறிக்கிறது. அவர்கள் நரகத்துக்கு மாத்திரம் ஆயத்தமா இருப்பார்கள். ஆனால் பரலோக ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளத்தை சொல்லுங்கள். புறாவை அனுப்புகிறார். 8ஆம் வசனம். ஒரு காகத்தை வெளியே விட்டான். ஆமென். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். ஆமென். பூமியின் மீது எங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. ஆமென். என்னது? இளைப்பாறுதற்கு இடம் கிடைக்காம
திரும்பி பேழைக்குள்ள வந்துச்சு. புறா மாம்சத்து மேல உட்கார்ல, செத்து போன ஜீவ ஜந்துக்கு மேல உட்கார்ந்து அதை சாப்பிடல. அதுக்கு இளைப்பாறுதல் இல்லை. அங்க இந்த இளைப்பாறுதல் புறாவுக்கு இளைப்பாறுதல் அங்க இல்லைன்றதுனால மீண்டும் பேழைக்குள் வந்து விட்டது. இளைப்பாறுதல் வரும் காரியமாய் இருக்கிறது. இது முன்னமே திஷ்டாந்தமாய் ரகசியமாய் சொல்லப்பட்ட வேத வசனங்கள். இளைப்பாறுதல் வரும் காரியமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் இந்த இளைப்பாறுதல் வரும் என்றதை அது முன்னமே அறிவித்து விட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? புறாவுக்கு இளைப்பாறுதல் அது பரிசுத்தமானது. அது எந்த அசிங்கமோ மேல உட்கார்ந்துட்டோ அது தன்னுடைய ஜீவனை கெடுத்துக்கணும் அது பார்க்கல. அது என்ன பண்ணுது? பரிசுத்தமா இருக்கிறதுனால எங்கே உட்கார முடியல, வச்சு போகல, தண்ணீர் அப்படியே இருக்குது, மர செடி கொடிகள் எல்லாம் இன்னும் வெளியே தெரியல, ஆகையினால அது உள்ள ஓடியாந்துருது. இந்த காரியம் இளைப்பாறுதல் வரும் காரியமா, வரும் காரியத்துக்குள்ள அடையாளமா இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ வரும் காரியம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் இந்த பரதீசி, பாதாளம், ஐஸ்வர்யவான், லாசரு என்கிற இது எடுப்போம். அந்த அந்த அதிகாரத்தை எடுப்போம். ஐஸ்வர்யவான் லாசரு 15ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். 16 லூக்கா 16 வாசிங்க. அதிகாரம் 17 19 வசனத்திலிருந்து. ஆமா, 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். ஆமென். அவன் ரத்தாம்பரமும் வெளியேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரி என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேசையிலிருந்து விடும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஆமென். நல்ல கவனிக்கணும். 22ஆம் வசனம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விட்டான். பூர்வ காலத்துல பரதீசி, பாரடைஸ் இல்ல, பாதாளம், மேல் பாதாளம், கீழ் பாதாளம் என்கிற 2 காரியம் இருந்தது. இதை சொல்றதுக்கு தான் நான் இப்ப உங்களுக்கு ஆயத்தமா இருக்கேன். மேல் பாதாளம், கீழ் பாதாளம். இந்த மேல் பாதாளம் என்று சொல்லுவது பரிசுத்தவான்கள் மரித்த போது ஆபிரகாமுடைய மடி என்று சொல்லப்படுகிற இடம் தான் மேல் பாதாளம். இங்க உபத்திரவப்பட்ட ஏழையாயிருந்த தரித்திரன் எங்க? ஆபிரகாமுடைய மடியில போயிருந்தான். இதுதான் மேல் பாதாளம். ஐஸ்வர்யவான் இப்ப நம்ம சொல்ல எந்த கதையை எடுத்துட்டு இருக்கிறோம்? ஐஸ்வர்யவானுடைய கதை எடுத்துக்கிறோம். ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யம் போவது எளிது. ஏன் தெரியுமா? அவனுக்கு டைரக்டா நரகம், பாதாளத்துக்கு போயிட்டான். ஆனா நியாயம் தீர்க்கப்படல. இந்த பாதாளம் நரகத்துக்கு போவதற்கு முன்பாக ஆயத்தப்படுத்தின இடம் பாதாளம். அல்லேலூயா. இவர்கள் தேவனை அறியாதவர்கள், சம்பூர்ணமாய் வாழ்ந்தவர்கள், ஆவி ஆத்மாவை தெரியாதவர்கள், பொக்கிஷத்தை தெரியாதவர்கள். பூமியிலே வாழ்ந்ததான் பரலோக ராஜ்யம். இந்த பூமி தான் நமக்கு பரலோக ராஜ்யமோ நரகமோ. கஷ்டப்பட்டு வாழ்றவங்க எல்லாம் நரகத்துக்கு பிள்ளைங்க, சம்பூர்ணமா வாழ்றவங்க எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே தேவனுடைய ஆசீர்வாதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க நினைத்து கொண்டிருக்க போலி மனுஷர்கள். இதனை தெளிவா சொல்றாரு. பூலோகத்தில் சம்பூர்ணமாய் வாழ்ந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே, கீழ் பாதாளத்தில் தள்ளப்பட்டு எரிகிற அக்கினியும் கந்தகத்தில் போய் ஐயோ ஐயோ என்று அழுது கொண்டிருக்கிறான். மேல் பாதாளத்தில் இருக்கிற தேவனுடைய மடியில், ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்படுகிற, இன்றைக்கு அது பாரடைஸ் என்று சொல்லப்படுகிற ஆபிரகாம் மடியில் இருக்கிற தரித்திரனை பார்க்கிறான். இடைவெளி இருக்கிறது, ஆனால் பேச முடியுமே தவிர, பார்க்க முடியுமே தவிர கடந்து செல்ல முடியாது. பெரிய பிளவு. அப்போ இவன் கேட்கிறான், யா எனக்கு ஒரு சொட்டு தண்ணீர் விட. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாமே
நிறைய பிரசங்கர்கள் இதை குறித்து பிரசங்கம் பண்ணிட்டாங்க. ஏன்னா பாதாளம் என்று சொல்லும் போது இங்க தான் ஆரம்பிக்குது அதனுடைய விளக்கம். புதிய ஏற்பாட்டில் விட முடியாது, உனக்கும் எனக்கும் பெரிய பிளவுகள் உண்டு, ஆகையினாலே இது பண்ண முடியாது, பூமியில நீ சம்பூர்ணமாய் வாழ்ந்துட்ட, தேவனை அறியாமல் இருந்துட்ட, அதனால உனக்கு இந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் என் சகோதரர்களாக இருக்காங்களே அவங்களுக்கு போய் நீ சொல்ல முடியுமா நீ கேட்கிறான். என்னுடைய பிள்ளைகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பைபிள்ல மட்டும்தான் ஆவி, ஆத்மா, சரீரம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, பாதாளம், நரகம், சொர்க்கம், பரதீசி என்பதை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு எந்த புராணத்திலும் இதிகாசங்களிலும் இதை பற்றி சொல்லவே சொல்லல. ஆகினாலே நமக்கு இதை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்தி நாம் வாழப்போகிற வாழ்நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நீ நானும் இளைப்பாறுதலை பங்கேற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் உன் ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உன் ஆவி, ஆத்துமா, சரீரம் பிசாசின் அதிகாரத்தோடு உன் சரீரத்தை கொடுத்து விட்டால் நீ பரலோக ராஜ்யத்துக்கு பரதீசில இளைப்பாற முடியாது. அவன் சொல்ற பரதீசி இளைப்பாறுதல் பூலோகத்துக்குரிய இளைப்பாறுதல். ஆனால் தேவன் கொடுக்கிற இளைப்பாறுதல் உன்னுடைய இன்னொரு வாழ்க்கைக்கு உரிய இளைப்பாறுதல், அதுல தங்குற இடம். அல்லேலூயா. ஆகையினாலே இங்க தெளிவாய் சொல்லப்படுகிறான், பாவம் செய்தவன் நரகத்துக்கு போவதற்கு முன்பாக பாதாளத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறான். அந்த பாதாளம் எரிகிற அக்கினியும் கந்தகமும். பரலோக ராஜ்யத்துக்கு போகிறவன் மேல் பாதாளம் என்று சொல்லக்கூடிய பேரடைஸ், அதிலே தேவ பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் அங்கே தங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இளைப்பாறுதலிலே இந்த தரித்திரன் பங்கெடுத்துக் கொண்டான். ஒரு அழிலே சொல்லுங்க, நீங்க பேரடைஸ்ல பங்கெடுக்கணுமா அல்லது அக்கினியும் கந்தகம் இருக்கிற நரகத்துக்கு போகக்கூடிய பாதாளத்திலே பங்கெடுக்கணுமானது நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அடுத்த வசனம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 11:1. இவர்கள் எல்லாரும் நற்சாட்சி பெற்றவர்கள். யாரு? மேல் பாதாளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் நற்சாட்சி பெற்றவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9-14 வாசிப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம். கவனிக்கணும், மரணத்தை உத்தரித்து, மரணம் யார் கையில விடப்பட்டது என்று சொல்லி நான் கடந்து போகிறேன். மரணம் சம்பவித்தால் என்ன நடக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வாசிங்க. தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்கும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஆமென். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஆமென். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவன். கவனிக்கணும், ஆரம்பத்திலே மரணத்தின் அதிகாரத்தை பிசாசன லூசிபருடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருந்தது. இதை சொல்றதுக்கு தான் நான் வரேன். லூசிபர் கையிலே மரணத்துக்கு உண்டான அதிகாரத்தை, அதான் நம்ம சொல்லுவாங்க, ஏமா வந்துட்டான், ஏமைய வந்துட்டான் சொல்லுவாங்க. பூர்வ காலத்துல தேவன் அறியாத பிள்ளைகள், யமன் வந்து இவனுக்கு பிடிச்சுன்னு போறான். யமன் அல்லது தள்ளப்பட்ட தேவ தூதர்கள், லூசிபரின் ஆவி. மரணத்துக்கு அதிகாரியாக அவன் இருந்தான். அதனால பாதாளத்தின் திறவுகோல் அவனிடத்துல இருந்துச்சு. பரதீசி எப்ப மாறிச்சு நான் சொல்லிட்டு கடந்து போகிறேன். மரணத்துக்கு அதிகாரியா இருந்த பிசாசானவனின் அதிகாரத்தை மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு பிள்ளைகள் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவரும் மாம்சத்தோடு ரத்தத்தோடு வந்து நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி சிலுவையிலே அறையுண்டு அவருக்கு அவனுடைய அதிகாரத்தை பறித்துக் கொள்ளும்படியாக நீதி மனுஷனாக அவர் நீதியிலே உயிர் தேடப்பட்டு பிசாசினுடைய அதிகாரங்களை எடுத்துக்கொண்டார். பாதாளத்தின் திறவுகோலை அவர் வாங்கிட்டார்.
அதுக்கு ஒரு வசனம் இருக்குது. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். ஆமென். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவனாய் இருக்கிறேன். எப்போ? அவர் மரணத்தினாலே பிசாசுடைய அதிகாரங்களை அழித்த போது அவனுடைய அதிகாரங்களை எல்லாம் பறித்து கொண்டார். அவனோடு இருந்த பாதாளத்தின் திறவுகோலை அவர் வாங்கிவிட்டார். பாதாளத்தை பூட்டிட்டாரே. அங்கிருந்த மனுஷர்கள் எல்லாம் மேல எடுத்துட்டு வந்துட்டாரு. என்ன கவனிக்கணும், பரதீசி இப்ப எங்க இருக்குதுன்னு நான் சொல்ல போறேன். அங்கிருந்த ஜனங்கள் எல்லாம், அங்கிருந்த ஆத்துமாக்கள் எல்லாம் கொண்டாந்துட்டாரு. இப்போ 3ஆம் வானம் என்று சொல்லக்கூடிய தேவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. 3ஆம் வானம். 2ஆம் வானத்திலே லூசிபரின் ஆவி, பாதாளம் என்று சொல்லக்கூடிய லூசிபரின் ஆவி அங்கே 2ஆம் வானத்தில் அவன் பாதாளத்தில் பூட்ட உடனே அங்க அவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிச்சிட்டான். அல்லேலூயா. முதல் வானம் நாம பார்க்கிறது முதல் வானம். 2வது வானத்தில் லூசிபரின் ராஜ்யம். 3வது வானத்தில் பேரடைஸ் சொர்க்கம், அதாவது இளைப்பாறுதல் இருக்கிறது. தேவன் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு மேலே உன்னதமான தேவன் அதற்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பாதாளம் எங்க போயிடுச்சு? 3ஆம் வானத்துல, சாரி 2ஆம் வானத்துல. பரதீசி எங்க போச்சு? தேவனுடைய மடி எங்க போச்சு? 3ஆம் வானத்துல. அல்லேலூயா. இப்ப மரிக்கிற நாமோ நம்முடைய ஆவி எங்க போகும்? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். ஆமென். அந்த பேழையிலே சில பேர் ஆகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. அந்த ஆவியிலே தேவன் மரித்து 3 நாள் இருந்தாரே, அந்த 3 நாளும் பாதாளத்தில் சென்று செத்து போன ஆவிகளுக்கெல்லாம் பிரசங்கித்தார். பிரசங்கிச்சுட்டு அவர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு மேல போயிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் எங்க போயிடுச்சு? 3ஆம் வானத்துல இளைப்பாறுதல் ஆகிய பேரடைஸ்ல இருக்குது. தேவன் வருகைக்கு முன்பாக நீயும் நானும் மரித்து போனால் நம்முடைய ஆவி ஆத்துமாவை எங்க போவோம்? எங்க போவோம்? தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிற பரதீசி என்று சொல்லக்கூடிய இளைப்பாறுதலிலே, பேரடைஸிலே அங்கே போய் பங்கெடுத்துக் கொள்ளும். அங்கே உனக்கு ஒரு பெட் ஆயத்தப்படுத்தியிருக்கிறது. பெட். அவர் சொல்லுகிறார், அவனவன் தன்னுடைய படுக்கையிலே இளைப்பாரி கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறது. வாசிங்களா? அதான் ஏசாயா 57:2 வாசிக்கும் போது நீதிமான்கள் மடிந்து போகிறார்கள். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஆனாலும் தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து, நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. அந்த பெட்ல நீ படுக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பிரசங்கம். அதுதான் இளைப்பாறுதல். இந்த இளைப்பாறுதலை குறித்து உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவான்களுக்கு தெரியாது. அவன் பேசுறான், ஆனா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இவங்க ஆண்டவரை கும்பிடுறாங்க, கஷ்டன்றாங்க, எப்ப பார்த்தாலும் துன்பன்றாங்க. அவங்க ஆண்டவர் அவங்கள பணக்காரன் ஆக்கலையா? அல்லேலூயா. அவங்க ஆண்டவர் இந்த நோய்களை எல்லாம் சரியாக்கி அவருக்கு அதை கொடுக்கலையா? ஏளனம் பேசிக் கொண்டிருக்க மக்களை பார்க்கிறோம், தூஷிக்கிற மக்களை பார்க்கிறோம். அவரோட காவி ஆத்துமா தெரியாது, பேரடைஸ் தெரியாது, இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்பது தெரியாது. நீ நான் மகிழ்ச்சியில சந்தோஷத்திலே வாழணும். கர்த்தருக்கு நமக்கு இவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னொரு வாழ்க்கை நமக்கு உண்டு. உன்னுடைய ஆவி ஆத்மாவும் எரிகிற அக்கினியில் அல்ல, கந்தகத்தில் அல்ல, இளைப்பாறுதலுக்குரிய பெட் வைத்திருக்கார். அதுல போய் நீ படுத்துக்க போற.
பாவ காரியங்களினாலும் அக்கிரம காரியங்களினாலும் கரைப்பட்டிருந்த உன்னுடைய சரீரத்தை கர்த்தர் அவருடைய சரீரத்தினாலே மீட்டு கொண்டார். பாவம் இல்லாத பிள்ளைகளாய், பரிசுத்தமுள்ள பிள்ளைகளை உன்னை மீட்டு கொண்டார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உலக பிரகாரமாக இருக்கிற ஐஸ்வர்யவான், தேவனை அறியாதவன், எரிகிற அக்கினிலும் கந்தகத்திலே போய் உட்கார்ந்து கொண்டு நரகத்துக்கு போக ஆயத்தமாய் இருக்கிறது தான் பாதாளம். பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள் பரதீசி என்று சொல்லக்கூடிய பேரடைசிலே இளைப்பாறுவார்கள். அதுதான் அந்த இளைப்பாறுதல். நீ நான் அங்கதான் போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுகிறார், புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அந்த ஐஸ்வர்யவான் தான் சொல்றான், நீ புசித்து குடித்து சந்தோஷமாய் இளைப்பாறு. எங்க இளைப்பாறு? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அல்லேலூயா. 12ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, 12ஆம் வசனம் லூக்கா 12:29 வாசிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று ஆமென் நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். ஆமென். இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். ஆமென். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். ஆமென். 30 வாசிங்க. இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இன்னைக்கு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறவன், பணக்காரன் வாழ்ந்துட்டு இருக்கிறவன் கிறிஸ்துவின் பிள்ளைகளை ஏளனம் பண்றான். இவங்களுக்கு ஒரு வேலை இல்லையாடா? முட்டாளே, பரலோக ராஜ்யம் என்பது உனக்கு தெரியாது. எங்களுடைய ஆவி ஆத்மாவும் பரதீசில போய் இளைப்பாற போகிறது உனக்கு தெரியாது. தெரியாம தான் எரிகிற அக்கினியும் கந்தகத்திலும் ஆயத்தப்படுத்திருக்கிற அந்த பாதாளத்திலே நீ இளைப்பாற போகிறாய். பூலோகத்திலே கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு வருத்தப்பட்டு தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போகிற தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து நீ ஏளனம் பேசினால் உனக்கு எரிகிற அக்கினியும். ஆனால் உன்னாலே கஷ்டப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிற பரதீசி என்கிற வெற்றிகளை பார போகிறார்கள். அதை சரியாக தெரிந்து கொள். கிறிஸ்துவ அல்லாதவனே, கிறிஸ்துவனை தூஷிக்கிறவனே, கிறிஸ்துவனை ஏளனமாய் பேசுகிறவனே, உனக்கு வேதத்தின்படி உள்ள ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உன்னால் கிறிஸ்துவின் பிள்ளைகளை ஒன்று செய்ய முடியாது. பூலோகத்தில் சரியத்தை கொல்ல மாத்திரம்தான் உனக்கு அதிகாரம் உண்டு. ஆத்மாவை கொல்ல உன்னால் முடியாது. விசுவாசிக்கிறீங்களா தேவ பிள்ளைகளே? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஆவி ஆத்மா சரீரம் தேவனுக்கு பிரியமா இருக்கும்படி உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ ஒன்று செய். நீ இளைப்பாறுதல் பங்கேற்க வேண்டுமானால் உன் களஞ்சியம், இருதயமாகிய களஞ்சியம் குறுகிறதாயிராமல் பெரிதாகவும் விசாலமாக்கவும் வேண்டும் என்றால் உன்னை ஆளுகை செய்து கொண்டு உன் சரீரத்திலே பாவ கரைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிற பிசாசானவின் காரியங்கள் எல்லாம் தூக்கி எறி. மூர்க்கமான எண்ணங்கள், விரோதமான செயல்கள், கசப்பான காரியங்கள், கொலை, கொள்ளை, விரோதம், இச்சை, அல்லேலூயா, அல்லேலூயா, எல்லாவற்றையும் இடித்து விடு. இடித்து விசாலமாக்கு. தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை, அந்த பாவ காரியங்கள் இருக்கிற எல்லா காரியத்தையும் இடித்து நீ பெரிதாக்கு. தேவன் அதிலே பரிபூர்ணமாய் வாசம் செய்ய விரும்புகிறார். விசுவாசிக்கிறீங்களா? உன் களஞ்சியம் உன் இருதயம் என்று சொல்லுகிறார். தேவன் கொடுத்த ஜீவனுள்ள ஆவியானது, ரத்தத்தில் இருக்கிறது. அந்த ஆவியானது ஒன்று சேர்கிற இடம் இருதயம். தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நீ எதை இடித்து பெரிதாக்க வேண்டும் என்றாலும் உன் ஆத்துமா தேவனுடைய வார்த்தைகளையும் நியாயப்பிரமாண சட்ட திட்டங்களையும் முழுமையாய் கற்றுக்கொண்டு அது உன்னோடு பேசி டிசைடிங் அத்தாரிட்டி, உன்னை வழிநடத்துவதற்கு உன் ஆத்துமா காத்து கொண்டிருக்கிறது. அதனுடைய வார்த்தைகளை கேட்டு நீ ஒப்பு கொடுப்பாயானால் உன் இருதயத்தின் உள்ளே இருக்கிற எல்லா விதமான கசப்பான எண்ணங்கள், வைராகியங்கள் அடைத்துக் கொண்டு தேவன் பரிபூர்ணமாக வாசம் செய்ய முடியாதபடி, தேவனுடைய வார்த்தை பரிபூர்ணமாய் உள்ளே போக முடியாதபடி தடைபடுத்திக் கொண்டிருக்கிற குறுகலான அந்த காரியங்களை எல்லாம் இடித்து தள்ளி பெரிதாக்கி அப்புறப்படுத்தி கர்த்தர் இப்பொழுது உனக்குள்ள வாசம் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா?
விசுவாசிக்கிறீங்களா? இதை நிறைய பேச வேண்டும். களஞ்சியம் என்று சொன்னால் தானியத்தை பரிசுத்தமாக்குகிற இடம். அல்லேலூயா. தானியத்தை சேர்த்து வைக்கிற இடம். 2 களஞ்சியங்களை உங்களுக்கு சொல்லி நான் கடந்து போகிறேன். முடிக்க போகிறேன், ரொம்ப நேரம் ஆகாது. முடிக்க போகிறேன். களஞ்சியத்தை மாத்திரம் கொடுக்க சொல்றேன். முதலாவது களஞ்சியம் அறுபடை அறுத்த பின்பு கட்டுக்கட்டாக கொண்டு வந்து களமேட்டிலே போடுவார்கள். அந்த களமேட்டிலே போரடித்து நெற்கதிர்களை ஒன்று சேர்ப்பார்கள். அதுவும் களஞ்சியம் தான். நல்லா கவனிக்கணும். இந்த களஞ்சியம் என்னவென்று உங்களுக்கு நான் பின்னாடி சொல்லுகிறேன். அந்த களஞ்சியத்திலே தூசி இருக்கும், கருக்காய் இருக்கும், கல்லுக்கு மட்டி இருக்கும், மண்ணு கலந்திருக்கும். அந்த களஞ்சியத்தை இன்னும் பரிசுத்தமாக்க வேண்டும். அந்த களஞ்சியம் என்ன என்று நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லுகிறேன். அதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட விதை தானியங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவைகள் மூட்டை மூட்டையாக கட்டி பால் என்று சொல்லக்கூடிய சேர்த்து வைக்கிற ஜாடிகள், அடைத்து வைக்கிற ஜாடிகளிலே அந்த விதைகளை போட்டு சேர்த்து வைப்பார்கள். அது உன்னுடைய இருதயம். இந்த களஞ்சியம் பற்றி தான் பேசுறேன். அது ஒரு களஞ்சியம், இது ஒரு களஞ்சியம். அது களமேடு என்று சொல்வார்கள், இது களஞ்சியம் என்று சொல்வார்கள். இந்த களஞ்சியம் உன்னுடைய இருதயம். உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாவ கரைகள் எல்லாம் இடித்து விட்டால் தேவன் கொடுக்கிற பரிசுத்தமான வார்த்தையாகிய நெற்கனிகளை, கோதுமை கனிகளை அந்த களஞ்சியத்துக்குள்ளே நீ சேர்த்து வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறியா? ஆகையினால தேவ ஜனமே, இனி வரும் நாட்கள், இந்த நாட்கள் உனக்கு பஞ்ச காலங்கள். இந்த நாட்கள் உனக்கு பஞ்ச காலங்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாத பஞ்ச காலங்கள், தேவனுடைய வார்த்தையை தியானிக்க முடியாத பஞ்ச காலங்கள். ஜீவனுடைய வார்த்தையை உன் இருதயமாகிய களஞ்சியத்தில் நீ சேர்த்து வைக்காவிட்டால் பிசாசோட தான் வாழ்ந்து கொண்டிருப்பாய். பரதீசியும் பரலோக ராஜ்யம் உனக்கு கிடைக்காது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இதை இன்னொரு வாரம் கொண்டு போய் நான் பேசலாம் என்று நினைத்தேன். அது முடியாது என்று சொல்லிதான் இன்னைக்கு ரொம்ப நேரமாகி உங்கள் மத்தியில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பஞ்ச காலங்கள் எங்கெல்லாம் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எப்படி ஆண்டவர் அதிலிருந்து மீட்டு கொண்டார் என்ற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல முடியும். அல்லேலூயா. ஆகையினாலே தேவ பிள்ளைகளே, உன் இருதயமாகிய களஞ்சியத்தில் இருக்கிற பாவ கரைகள் எல்லாம் நீங்களாக்கி இடித்து பெரிதாக்கி தேவன் கொடுக்கிற ஜீவனுள்ள நெற்கனிகள். நெற்கனிகள் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நெல்லு நெல்லுன்றோம் கிடையாது. அதுக்கு முழுமையான பேர் என்னது? நெல்லு பழுத்திருச்சான்னு கேட்பாங்க. தை மாசம் வந்துருச்சுன்னா நெல்லு பழுத்திருச்சான்னு கேட்பாங்க. நெற்கனிகள். கோதுமை பழுத்திருச்சா? கோதுமை கனிகள். பழுத்த தேவனுடைய வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள் தான் அந்த நெற்கனிகளும் நெற்கோதுமைகளும். அதை உன் களஞ்சியத்தில் நீ சேர்த்து வைக்க வேண்டும். ஏன் சேர்த்து வைக்கணும் தெரியுமா? அவருடைய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அது உன்னை ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்தினது. யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அது உன்னை, அது ஆவியின் பட்டயம். எபேசியர் 1ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அது உனக்கு ஞானத்தை போதிக்கும் வார்த்தை. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அது பரிசுத்த ஆவி. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அது ஜீவ ஆகாரம். யோவான் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். ஆவியும் ஜீவனமாயிருக்கிற அதே வசனம் யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். நித்திய ஜீவனை கொடுக்கிற வசனம் யோவான் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனம். நித்திய ஜீவனை கொடுக்கிற வசனம். இந்த வசனத்தை தான் நீ சேர்த்து வைக்க வேண்டும். என்னென்ன கொடுக்கும்? வசனம் உன்னை புதிதாக்குற, ஜெனிப்பிக்கிறது. அது உன்னை ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்துகிறது. அது ஆவியின் பட்டயம் உன்னை வகையறுக்கிறது. பாவத்தையும் நீதியும் வகையறுக்கும். அது ஞானத்தை போதிக்கும். அது உன்னை பரிசுத்தமாக்கும். அதுதான் உனக்கு ஜீவ ஆகாரம். அதுதான் அது ஜீவனும் ஆத்துமாவுமாய் இருக்கிறது. அது உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். இந்த வார்த்தைகளை உன் இருதயமாகிய களஞ்சியத்திலே நீ சேர்த்து வைப்பாயானால் நீ உன் ஆத்துமாவோடு பேச முடியும், தேவனோடு பேச முடியும். தேவன் தானாகவே உன்னோடு பேசுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது எங்க அடைபட்டு போச்சு? ஏதேன் தோட்டத்தில் அடைபட்டு போச்சு. களஞ்சியம் குறுகிச்சு. இன்னொரு வார்த்தை, இன்னொரு ஆலோசனை குறுகிச்சு.
மூர்க்க குணமுள்ளவனாகும், அசுத்தம் செய்கிறவனாகும், பாவ மனுஷனாகவும் ஆதாமும் ஏவாளும் மாறிவிட்டார்கள். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் ஆதாம் பூலோகத்துக்கு இறங்கி வந்து பரிசுத்தமான சரீரத்தோடும் பரிசுத்தமான ஆவியோடும் அவர் பூலோகத்துக்கு இறங்கி வந்தார். மனுஷர்கள் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவரும் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் வந்து மாம்சத்தினால் கரைப்பட்டு போன எல்லா காரியங்களையும் அவர் தகர்த்தெறிந்து நம்மை நீதிமானாக்கினார். பிசாசின் இடத்திலிருந்து அதிகாரத்தை பறித்து கொண்டார். பாதாளத்துக்கு போகாதபடி பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட பேரடைஸ் என்கிற இளைப்பாறுதலை பங்கேற்கும்படி கர்த்தர் நமக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நீ நரகத்துக்கு போகிறவர்கள் அல்ல, பாதாளத்தில் எரிகிற கந்தகத்திலும் எரிகிற அக்கினியிலும் போய் இளைப்பாறுவதற்கு உன்னை கர்த்தர் படைக்கவில்லை. உன்னை பரலோக ராஜ்யத்திலே அவரோடு கூட அவருக்கு முன்பாக உட்காரும்படியாகும், அவருக்கு அடுத்த சீட்ல உன்னை உட்காரும்படியாகும் கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார், ஆயத்தப்படுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நீ என்ன செய்வ? நீ ஒன்று செய், உன் களஞ்சத்தை இடித்து பெரிதாக்கு. உன் இருதயத்தில் இருக்கிற பாவக்கரைகள், அக்கிரம கரைகள், மீறுதல், இச்சைகள், வைராகியங்கள், கசப்பானவைகள் எல்லாவற்றையும் இடித்து தள்ளு. ஆவியின் கனிகளாய் இருக்கிற தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை அதில் சேர்த்து வை. கர்த்தர் உன்னோடு பேசுவார். விசுவாசிக்கிறியா? எல்லா நேர்முழங்காடு நின்று, ஆண்டவரே என் ஆவி ஆத்துமாவை தொட்டு காண்பித்தீர், பரதீசியும் பாதாளத்தையும் எனக்கு நீ தொட்டு காண்பித்தீர். இன்று நான் என் களஞ்சத்தை நான் இடித்து பெரிதாக்குவேன். எனக்குள் கசப்பான எண்ணங்கள், வைராகியங்கள், பிசாசினால் உண்டான எல்லாவித காரியங்களையும் நான் இடித்து தள்ளுவேன். ஜீவனும் ஆவியுமாய் இருக்கிற நெற்கனிகளையும் கோதுமை கனிகளையும் நான் என்னுடைய இருதயமாகிய களஞ்சத்திலே சேர்த்து வைப்பேன். கர்த்தர் என்னோடு பேசுங்க ஆண்டவரே, நீர் என்னோடு பேசுங்க ஆண்டவரே. என் மகளே, என் மகனே, என் உத்தமியே, மணவாளியே, மணவாட்டியே, நீ எனக்குரியவள். உனக்கு நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். உனக்கு நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். அதிலே நீங்கள் பிரவேசிக்கும்படியாய், நீதிமான் சுகமுடன் உலாவும்படியாய் பரலோக ராஜ்யத்தை உனக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். கர்த்தர் உன்னோடு பேசுவார், உன் கதவை தட்டுவார். மகளே, கதவை திற, நான் வந்திருக்கிறேன், உன்னோடு பேசும்படி வந்திருக்கிறேன். உலக பிரகாரமாக பேசுவனிடத்தில் பேசுகிற காரியம் அல்ல, உன் அருகையிலே உட்கார்ந்து நான் பேசும்படி வந்திருக்கிறேன். உன்னோடு உறவாடும்படி பேச வந்திருக்கிறேன். உன் களஞ்சத்தில் இருக்கிற எல்லா விதமான குறுகலான காரியங்களை நீ இடித்து விட்டதனாலே, நீ அப்புறப்படுத்தி விட்டதனாலே, நீ நீதிமானாய் ரூபவதியாய் உத்தமையாய் இருக்கிறபடினாலே உன்னோடு பேச வந்திருக்கிறேன். ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. சாவுக்கு அதிபதி சாத்தான இயேசு சாவாலே வென்று விட்டார். சாவுக்கு அதிபதி சாத்தான இயேசு சாவாலே வென்று விட்டார். மரண பயத்தினால் வாடும் மாந்தரை விடுவித்து மீட்டு கொண்டார். மரண பயத்தினால் வாடும் மாந்தரை விடுவித்து மீட்டு கொண்டார். பயமில்லையே, பயமில்லையே, ஜெயமெடுத்தார் இயேசு, ஜெயமெடுத்தார். பயமில்லையே, பயமில்லையே, ஜெயமெடுத்தார் இயேசு, ஜெயமெடுத்தார். மரணமே உட்புறங்கே, பாதாளமே ஜெயமெடுத்து. மரணமே உட்புறங்கே, பாதாளமே
ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு நமக்கு அவர் ஜீவாப்பமாக நமக்கு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. ஜீவாப்பம் நானே என்று இறங்கி வந்து மரணத்தை ஜெயித்து நமக்கு ஜீவனை, நித்திய ஜீவனை கொடுத்து அவரே நமக்கு பொக்கிஷமாக அவர் மாறிவிட்டார். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் ஆசீர்வாதம் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்யமான ஐக்கியமும் வந்திருக்கிற உங்களிடத்திலும் வர தடைப்பட்ட ஆத்துமாக்களிடத்திலும் இன்றுமென்றும் சதா காலமும் அன்பிலும் ஐக்கியத்திலும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சமாதான ஸ்தோத்திரங்களை செலுத்திக் கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம்.